ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் பிகினர்ஸ் கூட ரொம்ப சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான பேக்கரி ஸ்டைல் பாதுஷா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நல்லா லேயராக பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். இப்போது இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுலில் இது மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சுக்கலாம். இப்போ இதில் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கிறேன். மைதா சேர்த்தோம் அப்படின்னா தான் பேக்கரியில் கிடைக்கிற அதே டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் வந்து பேக்கரி ஸ்டைலில் மாதிரி இருக்காது. இப்போ இந்த மைதாவை நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. மைதா சலித்ததுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். 1 கப் மாவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கணும். நம்ம 2 கப் சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துடக்கூடாது, அப்புறம் வந்து நம்மளுக்கு பாதுஷா பிரிஞ்சு போயிடும். இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்டுங்கிறதுனால நம்ம உப்பு லைட்டாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவு நல்லா ஈவனாக கலந்ததுக்கப்புறமா இதில் 1/4 கப் அளவு நல்லா கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அதே 1/4 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. பேக்கரியிலலாம் டால்டா கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் நெய் சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு டேஸ்ட்டும் அதோட வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மாவை நீங்கள் பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் டைட்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாதுஷாக்கு வந்து மாவு வந்து லூஸாக இருக்கக்கூடாது. ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு பிரிஞ்சு போகிறதுக்கும் மேலே வந்து வெடிப்பு வரத்துக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் தண்ணியை கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் கெட்டியான மாவாக பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாவை இது ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஊறினுச்சு அப்படின்னா மாவு இன்னமுமே நல்லா சாஃப்டாக மாறும். இப்போ இது ஊறட்டும், அதுக்குள்ளே நம்ம ஜீரா பாகு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு பேனில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சர்க்கரை வந்து நம்ம 2 கப் மாவு எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரைக்கு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த சர்க்கரையை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சர்க்கரை இந்த மாதிரி சுத்தமாக கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஹை ஹீட்டில் மாற்றிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகு பதம்லாம் எதுவுமே கிடையாது. நம்ம குலாப் ஜாமுனுக்குலாம் ரெடி பண்ணுவோம்ல, கையில் பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த சுகர் சிரப்பை நீங்கள் எடுத்து கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிசுன்னு ஒட்டணும். இதுதான் வந்து கரெக்டான பதம். இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கம்பி பதம் வந்துடும். அதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடணும். இது கூட ஒரு 5-6 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 2லேருந்து 3 சொட்டு அளவு மட்டும் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. லெமன் ஜூஸ் சேர்க்கும் போது நம்மளுக்கு சர்க்கரை வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கும். அதிகமாக சேர்த்துட வேண்டாம், 2-3 சொட்டு மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இந்த சுகர் சிரப் தனியாக இருக்கட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா மாவு வந்து நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம சின்ன உருண்டைகளாக உருட்டிட்டு நல்லா இந்த மாதிரி அழுத்தி உருட்டிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உருட்டணும். உருட்டிட்டு இந்த மாதிரி சின்னதாக ஒரு பீடா மாதிரி செஞ்சுக்கோங்க. நடுவில் உங்களோட விரல் வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அந்த ஹோலை வந்து நீங்கள் டீப்பாக போட்டு விட்டுக்கோங்க. அப்போது தான் எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா அந்த ஹோல் வந்து மறையாமல் இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு திரும்பவும் டீப்பாக ஹோல் போட்டுக்கோங்க. அப்போது தான் நம்மளுக்கு பாதுஷா ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். பாதுஷா பொரிக்கிறதுக்காக கடாயில் எண்ணெய் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கணும். நீங்கள் பாதுஷாவை உள்ளே போட்ட உடனே இந்த மாதிரி லைட்டாக நுர மாதிரி வர ஆரம்பிக்கணும். ஆனால் போட்ட உடனே மேலே வந்துடக்கூடாது. பாருங்கள், போட்ட உடனே கீழே தான் இருக்குது, நம்மளுக்கு நுரையாக வர ஆரம்பிக்குது. ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஹீட்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கோங்க. போட்ட உடனே திருப்பி விட வேண்டாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா இதே மாதிரி திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நம்மளுக்கு பாதுஷா ஷேப் வந்து எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு. கொஞ்சம் கூட மேலே வெடிப்பு இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம பாதுஷா பொரித்து எடுத்த உடனே அது சூடாக இருக்கும்போதே நம்ம ஜீரா பாகில் போட்டுறணும். இதை போட்டுட்டு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு ஊற வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் இதை வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம் ஒரு 5 நிமிஷம் நம்மளுக்கு ஊற வச்சு எடுத்தோம்னாலே போதும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊறட்டும். லைட்டாக திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பாதுஷா வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உள்ளே நல்லா லேயராக இருக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.